அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 24/3/2025 இன்று திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் மருதமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஸ்தலம், அற்புதமான மூர்த்தி, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சிறக்க வழிபட வேண்டிய அற்புதமான மூர்த்தி, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவர். நாளை திருவோண விரத நாள், ஏகாதசி விரத நாள், ரெண்டுமே சேர்ந்து வர அற்புதமான நாள். பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்று முழு நாளும் தசமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 12:43 வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரம் முழு நாளும் உள்ளது. இன்று காலை 6:19 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகாலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் நீங்கும். சிலருக்கு நல்ல வரன் அமையும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே தேர்வுகளிலெல்லாம் நல்ல பெறுபேறுகள் கிடைக்கும். அரசாங்க வேலை அல்லது அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நாள். வேலையின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சக ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறை அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்கள், சிவில் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அது சொர்ண ஆகர்ஷண பைரவரை 2 மிளக தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, கவலைகள் கூடும் நாள். வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே, மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நிறைய பேருக்கு வரும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப அலட்டிக்காதீங்க. இது இப்படித்தாங்கிற மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் நெருக்கடிகள் இருக்கும். அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள்லாம் வரக்கூடிய நாள். வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள் சில பேருக்கு சில தடைகள் இல்லைன்னா தாமதம் வரக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காம போயிடும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு திடீர் செலவுகள், விரய செலவுகள்லாம் வரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுனராசி என்பர்களே, நிதானமாக அமைதியாக இருக்கணும். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டிய நாள். மற்றவங்க விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. யார் அட்வைஸையும் யாரும் கேட்குற சூழ்நிலையில் இன்றைக்கி இல்லை. வீட்டில் உள்ளவர்களிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கும். சகோதர வழியிலே சில செலவுகள்லாம் வரும். அதே மாதிரி நண்பர்களாலேயும் சில பிரச்சனைகள் வரும். அதனால் கவனமாக இருக்கணும். டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் பண்ணும் பொழுது கவனமாக இருக்கணும். செக்யூரிட்டியாக, வாட்ச்மேனாக வேலை செய்பவர்கள் பணியிலே கவனம் தேவை. சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சில பொறுப்பு மாற்றம்லாம் வரும். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும்.
புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை சிவபுராணம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி என்பர்களே, மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். வரன்கள் கல்யாணத்துக்கு பார்க்குறவங்க அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வரன்கள் ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் விஷயம், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் விஷயங்கள்லாம் கவனமாக பண்ணிடுங்க. சிலர் ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடன் விஷயங்கள் சிலருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு சில மாணவர்கள் முயற்சி பண்ணுவீங்க. அந்த மாணவர்களுக்கு சில தடைகள் தாமதங்கள்லாம் வரக்கூடும். அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ, விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அது நல்லதுக்குன்னு எடுத்துங்க. வரும் நாட்களில், வரும் வாரங்களில் இந்த நிலைமை உங்களுக்கு மாறும். வரப்போகிற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சில நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ நல்ல விஷயங்கள்லாம் டக்குன்னு நடக்கும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. அதே மாதிரி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சந்தான கோபாலர் வழிபாடு. சந்தான கோபாலருக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் பண்ணி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்மராசி என்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள். அரசு அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் நடக்கும். பூமி, இடம், நிலம், மனை, காணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இல்லை பிரச்சனை உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தீர்வு கிடைக்காது. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் குறைவாக உள்ள நாள். பொதுவாக பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எப்போவுமே வாராகி ஹோமத்தை பண்ணுறது விசேஷம். எங்களுடைய பல கஸ்டமர்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு. பிரச்சனைகளுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு. சில பேருக்கு பிரச்சனை கம்ப்ளீட்டாக தீர்ந்திருக்கு. உங்களுக்கு தாராபரணம் உள்ள நாட்களிலோ, அல்லது வாஸ்து நாட்களிலோ, அல்லது பஞ்சமி திதி உள்ள நாட்களிலோ, சதுர்த்தசி பௌர்ணமி உள்ள நாட்களில், செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு ஏமாற்றத்தை தரக்கூடும். நண்பர்களால் நன்மை உண்டு. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க. பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே சில பின்னடைவுகள் இருக்கும். கவனமாக இருக்கணும். 3ஆம் நபர் தலையீட்டை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு நீங்கள் சிவப்பு நிற அரளி புஷ்பத்தால் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கன்னிராசி என்பர்களே, உயர்வான நாள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸில் ஜிஎம், ஜெனரல் மேனேஜராக, ரீஜனல் மேனேஜராக, டைரக்டராக, வைஸ் பிரசிடெண்ட்டாக, அந்த மாதிரி நல்ல பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு வர வேண்டிய பணபாக்கிகளிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, சிவில் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டில் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும், பிஆர் வாங்கிட்டோம், அடுத்து நம்ம செட்டில் ஆகிறதுக்கான அடுத்த வழியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள். அனுகூலமான தசாபுத்தி இருக்கான்னு பாருங்கள். செவ்வாய் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, சுக்கிரன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. துலாம் ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விரைய செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மருத்துவ செலவும் சிலருக்கு கூடும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்க, சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்கள், உங்களுடைய உடல்நிலையில் வரும் நாட்களில் முன்னேற்றம் இருக்கும். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயத்திலே சிலருக்கு லாபம் குறையும். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. விருச்சிக ராசி என்பர்களை சிறப்பான நாள். சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குறிப்பாக டைவர்ஸ் அல்லது விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட நெகோசியேஷன் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சார்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ரொம்ப நாளாக சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், காணி வாங்கணும், இல்லை இடத்த வாங்கியாச்சு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், ஏதோ ஒரு தடை வருது, அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வாங்கின இடத்துல கட்ட முடியல, பிரச்சனை இருக்குன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். நிலத்திலே போடுற காசு எப்போவுமே வீணாகாது. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். ஐடி, பிபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை நீங்கள் துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். சில விஷயங்கள் இழுபறியாக இருக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல், கிளினிக் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டிலே செஃப்பாக, குக்காக, ஹெல்ப்பராக, பார் அட்டெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் உயர்வான நாள். வேறு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். தம்பதிகளிடையே இனிமையான நாள். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். கலை இலக்கியத்திலே நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை நீங்கள் வெள்ளை நிற பூக்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மகர ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் வேலையிலே உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரம், தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும். நகைக்கடை, அடகுக்கடை, ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் துறையிலே பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும். மனம் தளராதீங்க. வர நாட்களில் அந்த நிலைமை மாறும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்கள் நினச்சி ரொம்ப அலட்டிக்காதீங்க. உங்களுடைய ஆரோக்கியம்தான் பாதிக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். வர்ற மாதங்களில் அந்த நிலைமை கொஞ்சம் மாறும். கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யூபிஐ டிரான்சாக்ஷன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனமாக இருக்கணும். பட்ஜெட்டுக்கு மீறி எந்த பொருளையும் வாங்காதீங்க. கட்டப்போகிறது நீங்கள் தான். வீட்டிலே சகோதர சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை. தேவையில்லாத விஷயங்களில் மனசு அலைப்பாய்கிறத தவிர்க்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே பெட்ரோலியம், கெமிக்கல், மெக்கானிக்கல், சிவில் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். காதலர்களுக்கு இனிமையான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரை நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள்.
திடீர் வெறிய செலவு கூடும், மருத்துவ செலவுகள் கூடும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும். சிலருக்கு பொறுப்பு மாற்றம், பதவி மாற்றமெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. சட்டத்துறை மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வரும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வேலையிலே கவனம் தேவை. சக ஊழியர்களுடன் தேவையில்லாத விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தேவி வழிபாடு. பிருதிங்கிரா தேவியை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க திருச்சி திருமானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.